வணக்கம். நன்றியும் கூட நான் சொல்லிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா, நன்றி தான் சுலபத்தில் மறந்து போகக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி எல்லாரோடும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக மிக அழகான சந்தோஷமான ஒரு சம்பவம் கடந்த வருஷம் நடந்தது. திருப்பூர் ரோட்டரியை பற்றிய சம்பவம் அது. உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் அதை பகிர்ந்துட்டு அது எப்படி பருவத்தை பயிர் செய்யப்பட்ட ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இதே மாதிரி ஒரு அமர்வு மாலை நேரம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து அமர்ந்திருந்தது. இவ்வளோ பெரிய ஒரு மண்டபம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். எல்லாரும் சந்தோஷமாக அமர்ந்த பொழுது என்னை பேச கூப்பிட்ட போது நான் சொன்ன ஒரு வார்த்தை, ரோட்டரி இஸ் டூயிங் ட்ரெமெண்டஸ் ஜாப். உங்களுடைய சின்னமே வீல் தான், எப்பொழுதுமே சுழற்சி, ஆரோக்கியமான சுழற்சி, ஆனந்தமான சுழற்சி, அடுத்தவர்களுக்கான சுழற்சி, முன்னேறக்கூடிய ஒரு சுழற்சி. எல்லா பாராட்டுதல்களும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ரோட்டரி என்னெல்லாம் இது வரைக்கும் சாதிச்சோம், இனி என்னெல்லாம் சாதிக்க போகிறோம் அப்படின்னு வரிசையாக பட்டியலிட்டுட்டே வந்தாங்க. அது இயல்பும் கூட தான். அந்த பட்டியல் எனக்காக அல்ல, அந்த பட்டியல் இருக்கக்கூடிய எல்லோருக்காகவும் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுறதுக்காக. அந்த பட்டியலிட்ட பொழுது சொன்னாங்க, எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் போகிறோம், பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, கணிப்பொறிகள் கைவசம் வருதே தவிர கழிப்பறைகள் வரதாக இல்லை, அவர்களுக்காக கழிப்பறைகள் கட்டி கொடுக்குறோம், அவர்களுக்காக கண்தானத்தை பற்றி பேசுகிறோம், உறுப்பு தானத்தை பற்றி பேசுகிறோம். இப்படி பல விஷயங்கள் பேசிகிட்டே வந்ததுக்கப்புறம் என்னுடைய முறை வந்தபோது ஒரு சின்ன விண்ணப்பத்தை வச்சு, நீங்கள் கூப்பிட்டு நான் பேசிட்டு போகிறதுக்காக மட்டும் வரல, எல்லா மனங்களுமே சரியான தக்க பருவத்தில் தத்த நிலையில் இருக்கும் பொழுது மறக்காமல் நான் சில பயிர்களையும் செஞ்சுட்டு தான் போகணும். அப்படி அவங்க கேட்ட பொழுது நான் சொன்னது, ஸோ பியூட்டிஃபுல், எல்லாம் சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. இது சொன்ன அடுத்த நிமிஷமே பல பேருடைய முகத்தில் ஒரு சின்ன கேள்விக்குறி, ஒரு ஆச்சரியக்குறி, எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்று பார்வை, இதெல்லாம் வரக்கூடியது. ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய சபையில் பேச வேண்டிய ஒரு விஷயமாக நான் இதை எடுத்தேன். சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்குறோம் மேடம். சரி, அடுத்து நான் கேட்டது இதுதான். சானிட்டரி நாப்கின் கொடுக்கறது பெரிய தானம்னு நினைக்கிறோம், அது பெரிய உள்ளுணர்வுன்னு நினைக்கிறோம். ஆஹா, எந்த அளவு பெண்களுடைய பிரச்சனையை நம்ம புரிஞ்சிட்ருக்கோம்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு நாப்கினில் ஒரு சொட்டு இங்க ஊற்றின உடனே பெண்ணுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போன மாதிரி விளம்பரங்களை கூட கண்ணுமிக்காமல் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். என்ன மறந்து போயிடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 12 வயது பெண் குழந்தையிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 17 வயது பெண் குழந்தை வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய உள்ள ஆடைகள் அவங்கக்கிட்ட இருக்கான்னு இது வரைக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? அது மட்டும்தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. இந்த கேள்விக்கு கிடைச்ச பதில் தான் இன்றைக்கி நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பினுடைய மிக பொருத்தமான ஒரு விஷயம். இந்த கேள்வியை நான் கேட்டது எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய சபையில். இந்த கேள்வியை நான் கேட்டது ஒரு 25 வயதிலிருந்து 75 வயது வரை ஆண்களும் பெண்களும் இருந்த ஒரு சபையில். இந்த கேள்வியை நான் கேட்டது ஒரு பெண்ணாக மட்டுமே என்ன முன்னிறுத்தாமல் ஒரு உங்களோட வரக்கூடிய ஒரு சகஜீவனாக முன்னிறுத்தி கேட்ட ஒரு கேள்வி. இந்த உள்ளாடைகளுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு 3ஆவது மாதம் கூட முடியறதுக்கு முன்னால் எனக்கு வந்த மிக சந்தோஷமான ஒரு தகவல், பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி, அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய உங்களுடைய பஞ்சாயத்து பள்ளிகள், இந்த பள்ளிகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் இதை பற்றி ஒரு சின்ன விவரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் 3000 குழந்தைகளுக்கு இதை பற்றி பேசும்போது உள்ளங்கை ரேகை அழிஞ்சு போகிற மாதிரி தலையை குமிஞ்சு தான் பெண் குழந்தைங்கள்லாம் உட்காந்துருந்துருக்காங்க. யாரும் இதை ஒரு பொருட்டாக பார்த்ததில்லை, யாரும் இதை கவலையாக எடுத்ததில்லை, அம்மாவுக்கும் இதை என்ன பண்ணி சரி பண்ணுறதுன்னு தெரியாது. போய் அத்தனை பேரையும் பார்த்து கேட்டு 3000 பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3 வீதம் உள்ளாடைகள் திருப்பூர் முதலாக கொடுத்துருக்கு. இதற்காக ஒன்றும் திடீர்னு மழை பெய்யும் மழையெல்லாம் வரல. உடனடியாக உலகம் ஒரு நிமிஷம் நின்று, ஆஹா இவ்வளோ அபாரமாக நீ பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி தன்னுடைய முகவாயில் கையை வச்சு தன்னுடைய சம்மதத்தையோ சந்தோஷத்தையோ தெரிவிக்கலை. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு முன்னால் சுகிசிவம் ஐயா ரொம்ப அழகாக இந்த மனங்களை உழுது பண்படுத்திட்டு போயிருக்காரு. இந்த மனங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதற்கும் முன்னால் பேசின நபர் உங்கள் மனதை உங்ககிட்டயே தக்க வச்சாரு. 1 மணி நேரம் கண்ணுக்கு தெரியாத
ஒரு கலப்பையினால இந்த மணத்தை மீண்டும் 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 உழுதி அறம் சார்ந்த நல்ல தண்ணீர் அதில் ஊற்றி ஆடு மாடு அண்டாமல் பூச்சி போட்டு விழுந்துடாம அதை எவ்வளவு பாதுகாப்பாக வேலி போட முடியுமோ உங்கள் உணர்வுகளெல்லாம் வேலிகளாக போட்டு இந்த பண்படுத்திப்பட்ட மனதை எடுத்து கொடுத்துட்டு இப்போ நீ போய் பருவத்தை பயிர் செய் அப்படின்னு நான் அனுப்பியிருக்காங்க. இந்த பருவத்தை பயிர் செய் வரக்கூடிய நான் முதல்ல நன்றி உணர்வை பதிவு செய்கிறேன். திருப்பூர் மாவட்டத்திலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க திருப்பூர்லேருந்துன்னு எனக்கு தெரியாது. திருப்பி நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம், இவங்களுடைய கைத்தட்டலோட கண்ணுக்கு தெரியாத அந்த பெண் குழந்தைகள் ஆரோக்கியமாக ஒவ்வொரு மாதத்தையும் தங்களுடைய மாத பிரச்சனையும் தாண்டி போகிறதுக்கு எல்லார் மனதுக்குள்ளும் இருந்த அந்த தாய்மை உணர்வுக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நான் சொல்றேன். அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு. அது ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் அவங்க சொன்னது, நான் சொன்னேன் போதும் இந்த பயிர் நாற்றாகட்டும், போகிற இடத்துல எல்லாம் கொண்டு போய் நான் கொடுக்க போறேன். இன்னைக்கு நான் பேச போகிறத எத்தனை பேர் எடுத்துட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் இருக்கைக்கு கீழே விட்டுட்டு போக போறீங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த நன்றியை மட்டும் மனதில் எடுத்துக்கோங்க. போகக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணாக நான் முன்னால் பதிவு செய்கிறேன். ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய சபையில் பதிவு செய்கிறேன். அம்மா மேலே அன்பு இருக்கக்கூடிய, சகோதரிகள் மேலே பாசம் இருக்கக்கூடிய, மனைவி மேலே பெருங்கருணை இருக்கக்கூடிய, மகள் மேலே தீராத ஒரு அன்பு மிக்கு இருக்கக்கூடிய எல்லா தாய் தகப்பனுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன விண்ணப்பம், இந்த பயிரை உங்கள் வீட்டு குழந்தைங்க மனசில் தயவு செஞ்சு பருவத்தை பயிர் செய்யுங்க. அடுத்தவர்களுக்கு உதவுறது அப்படிங்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தால் என்னால் தாங்க முடியாதோ அந்த கஷ்டம் எதிரில் இருக்கக்கூடியவங்க வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. நாளைக்கு ஒரு பெருவெள்ளம் வரலாம், பூகம்பம் வரலாம், ஒரு இயற்கையினுடைய பெரும் சீற்றத்துக்குள்ளே வரும்பொழுதெல்லாம், இயற்கை பெரும் சீற்றத்துக்குள்ளே நாடு வந்திருக்கு அப்படின்னு நீ சொல்லும் பொழுதெல்லாம் என் மனமும் கண்களும் கலங்கக்கூடியது, ஐயோங்க இருக்கிற பொம்பளை என்ன செய்வா அப்படிங்கிறது மட்டும்தான். அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத சொல்ல ஒண்ணா துயரங்களை பெண்கள் தூக்கிட்டு இருக்கிற வரைக்கும், அந்த துயர்களை மாற்றுறதுக்காக ரோட்டரி தன் கையை நீட்டுற வரைக்கும், வாய் விட்டு சொல்லாட்டாலும் என் நெஞ்சு நிறைய உங்களுக்காக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த சபையில் அதை பதிவு செய்தே ஆகணும். அதற்காக ஒரு 5 நிமிடம் நான் பேச வந்த நேரம் போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. திஸ் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைம் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர். கம்மிங் பேக் டு பருவத்தே பயிர் செய். நான் வெறும் சின்ன குழந்தைங்க உட்கார்ந்துருந்தா நான் சொல்லக்கூடிய பருவம் வேறையாக இருக்கும். இல்லை வெறும் முதியவர்கள் மட்டும் இருந்தால் அந்த பருவமும் வேறையாக இருக்கும். கலந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு மதிய நேரம், பசி பாதி நேரம் வயிற்றுக்குள் வேறு விதமான பயிர்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது பருவத்தை பயிர் செய். எது பருவம்னு முதல்ல புரியணும். பருவம் தவறிப்போனாலும் அந்த தவறிப்போனதையும் பருவமாக பார்க்கக்கூடிய பக்குவம் தான் பெரிய பருவம் தெரியணும். எதை பயிர் செய்ய போறோம்னு தெரியணும். மலையாளத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, காற்று விதைச்சோன்னா கொடுங்காற்று தான் அறுவடை பண்ணணும். அப்போ விதைக்க போகிறது என்ன? எங்கேயாவது ஒரு மேடைக்கு வரும்பொழுதோ ஒரு சபைக்கு வரும்பொழுதோ இளம் தாய்மார்கள் ஓடி வந்து சொல்லக்கூடியது, நீங்கள் சொன்ன அதை தான் நான் முயற்சி பண்ணுறேன், நீங்கள் சொன்ன இதை தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. யார் சொல்லியும் யார்கிட்ட அறிவுரையும் கேட்காம எனக்கு முன்னால் போன பெண்களாக இருந்தவங்க எல்லாம் ரொம்ப அழகாக அமோகமாக குழந்தைங்களை வளர்த்தாங்க. என் பாட்டி வளர்த்தா, அவளுடைய பாட்டி வளர்த்தா, அவளுடைய பாட்டி வளர்த்தா. பெண்ணுக்கு எங்கிருந்தோ கல்வின்னு ஒன்று கைவசம் வரப்போகத்தான் இந்த ஒரு அச்சமும் இந்த பயமும் இந்த ஒரு விதமான மிரளலும் கூட வந்திருக்கு. குழந்தைங்களை வளர்க்குறோம், சின்ன குழந்தைங்களே பருவத்தை பயிர் செய்ய போகிறோம், அவங்க மனதில் பயிர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனதில் என்னெல்லாம் விளைஞ்சிருக்குன்னு இப்போ பார்க்கணும் இல்லையா? நம்ம மனதில் விளைஞ்சிருக்கிறதுலாம் ஒழுங்காகவே தாய் தகப்பன் போட்ட விதை தான் விளைஞ்சுதா, இல்லை தாய் தகப்பன் போடணும்னு நினச்சி போட்ட விதையெல்லாம் தூக்கி வீசிட்டு எங்கெல்லாமோ கிடந்த களையெல்லாம் எடுத்து மனதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோமா, அதுவும் பார்க்கணும். ஏன்னா மாற்றங்கள் வர்றதுக்கு முன்னால் வரக்கூடிய ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் கூட மாற்றம்னு தப்பாக நினச்சி கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லாத ஒரு சமுதாயமாக மாறிட்டோம். ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறான், என்ன, நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய வகுப்புக்கு நான் தான் தலைவனாக என்னை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதற்காக நான் எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன், ஏகமனதாக எல்லாரும் என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணிட்டேன், நீங்கள் வாழ்த்த வேண்டியது தான் மிச்சம் இருக்குது, நீங்கள் என்னை வாழ்த்தணும் அம்மா, நான் பெரிய தலைவனாக வரணும், வகுப்புக்கு முதல்ல தலைவனாகிறேன், அதுக்கப்புறம் பள்ளி தலைவனாகிறேன், அதற்கப்புறம் மற்ற தலைமை பொறுப்புகள் பின்னால் வந்து சேரும், தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாத நீங்கள் என்னை வாழ்த்தியே ஆகணும். அம்மா சிரிச்சுட்டே ஒன்றும் சொல்லாமல் அம்மா சொல்கிறாங்க, சரி சரி அங்கே ஒரு கத்தி இருக்கு, அதை கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் சொன்னது வேற, நீங்கள் கேட்குறது வேறம்மா, நீ சொன்னது என் காதில் விழுந்ததுப்பா, அங்கே காயின இருக்கிற கத்தி வச்சுருக்கேன் இல்லையா, அதை கொஞ்சம் கொண்டு வந்து கூட. அம்மா நான் உங்ககிட்ட வேற சொன்னேன்,
பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு வகுப்பில் என்ன தலைவனாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. என் கூட போட்டியிடக்கூடிய இன்னொரு நபரும் இருந்தார். ஆனால் மாணவர்கள் எல்லார்கிட்டையும் நான் பேசியாச்சு. இன்னைக்கு ஏகமனதாக என்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்ணியாச்சு. ஆசிரியர் வகுப்பாசிரியர் இன்னைக்கு தலைமை பொறுப்புக்கு யாரெல்லாம் போட்டி போட போறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த இன்னொரு மாணவன் எழுந்து நிற்க போறதில்ல. எழுந்து நின்னாலும் அவருக்கு யாரும் வாக்கு போட போறதில்ல. நீங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், தயவு செஞ்சு எனக்கு என்ன ஆசீர்வாதம். மறுபடியும் அம்மா அந்த குழந்தையோட கையை வாங்கி தன் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கண்ணுக்குள்ள பார்த்து சொல்றா, சரிதான், அங்கே ஒரு கத்தி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கொண்டு வந்து கூட அப்படின்னு சொல்றாங்க. சரி, கத்தியை கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் அம்மா வேற பேச்சுக்கு போக போறதில்ல, வாழ்த்து சொல்ல போறதில்ல, தலையை கோதி விட போறதில்ல, தோலை தட்டுறது போல நீ தாண்டா வாழ்க்கையில வெற்றி அடைவேன்னு சொல்ல போறதில்லைன்னு புரிஞ்ச மகன் ஓடி போறாரு. போய் கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அம்மா அந்த பையனை பார்க்காமையே கையை நீட்டி வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கைக்கு கத்தியை கொண்டு வந்துட்டு, நல்லா இருப்பேன், தலைவனா இருக்கிறதுக்குள்ள எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. குழந்தை திருப்பி கேட்குறாமா, நீ பார்க்க கூட இல்லைம்மா என்ன, நான் சொன்னது நீங்க கேட்டீங்களான்னு கூட தெரியாது, ஏதோ கத்தியை கொண்டான்னு 3 தடவை சொன்னீங்க, ஓடி போய் காய் நறுக்கிறதுக்கான கத்தியை கொண்டு வந்து கொடுத்தேன். கத்தியை வாங்கின அடுத்த நிமிஷம் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஆஹா தலைவனாக இருக்கிறதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு, உனக்கு தகுதி இருக்கு, போயிட்டு வான்னு. அது எப்படிமா கத்தியை கொடுத்து அடுத்த நீங்க கண்டுபிடிச்சிங்க? அம்மா சொன்னாங்க, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததில்லை, ஆனால் நான் யாராவது கத்தி கேட்டாங்கன்னா எப்படி கொடுப்பேன்னு நீ கவனிச்சிருக்கேங்கிற விஷயத்த நான் பார்த்தேன். கூர்மையான பகுதியை உன் கையிலையும் கத்தியினுடைய கைப்பிடியை வாங்குறவங்க பக்கமும் திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக தலைவனாக வேண்டிய எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட இருக்க, தகுதிகளும் உனக்கு அமைஞ்சு. இதுதான் பருவத்தே பயிர் செய். பக்கத்தில் குழந்தைய மடியில் உட்கார வச்சு காதுக்குள்ளே இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு ஓதினாலும் குழந்தை காது வழியாக கேட்கறத விட கண் வழியாக கேட்கும். கண் வழியாக நம்ம பார்க்கும்னு நினைக்கிறோமே தவிர கண் வழியாக குழந்தை கேட்கும். உங்களுடைய சின்ன சின்ன சலனங்களையும் சின்ன சின்ன அசைவுகளையும் சின்ன சின்ன பதட்டங்களையும் குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். குழந்தை பார்த்து படிக்கக்கூடிய முதலும் முடிவுமான மொத்தமான புத்தகம் தாய் தகப்பன் மட்டும்தான். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தாய் தகப்பன் அப்படிங்கிற புத்தகத்துல படபடப்போ, அச்சமோ, ஐயமோ, முயற்சியின்மையோ, சோம்பல்தனமோ இது அத்தனையும் இதுல ஒருவரி கூட எழுதாத சுத்தமான புத்தகமாக தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்கிற மனசுல அந்தந்த நேரத்துல பருவத்துல பயிர் செய்யலாம். உங்க கண்ணுக்குள்ள பயம் வந்தா குழந்தைக்கு தெரியும், கைவிரல்ல பயம் வந்தா குழந்தைக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையினுடைய மிக அழகான காலங்களை எல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அப்பா அம்மா சொல்படியே கேட்ட குழந்தைகளாக இருந்துட்டு வந்திருக்கீங்க. உங்க குழந்தைங்க ஏதாவது கேட்ட அடுத்த நிமிஷம் என்ன சொல்றோம், எங்க காலத்துல அப்படின்னு குழந்தையால போய் அது உண்மையா பொய்யா அப்படின்னு வெரிஃபை கூட பண்ண முடியாத ஒரு காலத்தை ஒரு ஒற்றை விரலால் சுட்டி காமிச்சு அந்த காலத்துல அப்படின்னு சொன்னோன்னு உங்க குழந்தை எதிர்பார்க்கணும், அதை நம்பணும் அப்படின்னு வேற நம்ம நினைக்கிறோம். ஒரு நல்ல சுபிட்சமான காலத்திலேயே இருந்துட்டு வந்திருக்கலாம். இப்ப காலம் கொஞ்சம் கசங்கி போயிருக்கலாம். ஒரு 25-30 வயசான இளம் தாய்மார்களையோ இல்ல 50-60 வயதுக்குள்ள போகக்கூடிய இளம் தாத்தா பாட்டிகளையோ கூப்பிட்டு கேட்ட யாருக்குமே அடுத்த தலைமுறை மேல அவ்வளவாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையை காணுங்கிறதும் சத்தியம்தான். சரி, ஆனா என்ன நீங்க புரிஞ்சுக்கல, உங்க அம்மா அப்பா உங்களை வளர்த்து கொண்டு வரும்போது ஒரு 1000 சூரிய கோடி பிரகாசத்தோட இருந்த சுபிட்சமான வாழ்க்கையாகவே இருந்துட்டு போகட்டும். இப்போ குழந்தையை கூட்டிட்டு நீங்க போகக்கூடியது மிரட்டக்கூடிய மிக இருண்ட காலமாகவே இருந்துட்டு போகட்டும். ஆனா இருட்டுக்குள்ள நீங்க நிக்கிறீங்க, இருட்டுக்குள்ள உங்க குழந்தை நிக்குது. நிமிந்து பார்க்கக்கூடிய உங்க குழந்தைக்கு உங்க முகம் கூட தெரியாது, வெறும் இருட்டா இருக்கு. குமிஞ்சு பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்க குழந்தையுடைய முகம் கூட தெரியாது. ஒரு யூகத்தினால குழந்தை உங்க முழங்கால் உயரத்துல நின்றுட்டு இருக்குன்னு தெரியலாம். ஒத்தை விரலை உங்க குழந்தைகிட்ட நீட்டிருக்கீங்க, அது மொத்த விரலால உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கு. ஒத்த கையால பிடிச்சா பத்தாதுன்னு 2 கையாலையும் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு. அண்ணாந்து பார்த்து அப்பா முகம் இங்க இருக்கு, அம்மா முகம் இங்க இருக்குன்னு கற்பனையில பார்த்துட்டு இருக்கு. வெறும் மை இருட்டாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் நீங்க வாழ்ந்த காலத்துல அபாரமான ஒரு வெளிச்சம் இருந்தது, அழகான சூழல் இருந்தது. ஆஹா பாரதி சொன்னா மனசுக்கு கொண்டு போக முடிஞ்சது, ஆஹா விவேகானந்தர் சொன்னாரு அள்ளி மனதுல வச்சுக்க முடிஞ்சது, ஆஹா வள்ளுவன் அத்தனையும் உள்ளங்கையில கொட்டிட்டு போனா எடுத்து மனதுக்குள்ள வைக்க முடிந்தது, எல்லாம் அழகாக இருந்தது. இப்ப வெறும் மனப்பாட செய்யுளாக மாறி போச்சு. சரி, இந்த காலம் நல்ல காலம் இல்லைன்னே ஒத்துக்குங்க, உங்க வழிக்கே நான் வரேன். ஆனா குழந்தை கையை நீங்க பிடிச்சிட்டு இருக்கும் போது இந்த கும்மிருட்டாக இருக்கக்கூடிய இந்த குகையினுடைய எல்லைக்குள்ள ஒற்றை புள்ளியாக ஒரு மின்மினி பூச்சி கண்ணுக்கு தெரியுது.
நீங்க வெளிச்சத்தை பார்த்தவங்க, வெளிச்சம் எவ்வளவு அழகா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எந்தெந்த பொருள் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும்னு தெரியும். எந்தெந்த பொருள் வெளிச்சத்துக்கிட்ட யாருன்னா எப்படி நிழல் விழும் தெரியும். உங்க குழந்தைக்கு இது எதுவுமே தெரியாது. நம்ம போகக்கூடிய காலம், கையில ஒரு மொபைல் போனை வச்சுட்டு நீங்க சொல்றது எதையுமே கேட்காம வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடிய குழந்தைங்க, மெசேஜ் அனுப்புற குழந்தைங்க. சரி, உங்க கூட சேர்ந்து நானும் இந்த குழந்தைங்க எல்லாம் உருப்பட்டு மேலே வராது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஒரு அரைவாசியாக தலையை அசைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் கண்ணுக்கு முன்னால ஒரு ஒற்றை மின்மினி பூச்சி மாதிரி வந்து போச்சு அப்படின்னு அடுத்த நிமிஷம் இந்த அவநம்பிக்கையெல்லாம் மனசை விட்டு காணாம போக, உங்க ஒத்த விரல் குழந்தை கையில இருக்கு இல்லையா, அந்த 10 விரல் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கே, அந்த விரலுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வரும் உங்களுக்குள்ள. ஐயோ வெளிச்சம் மறுபடியும் வந்தாச்சு, ஆஹா வெளிச்சம் மறுபடியும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. குழந்தை இது வரைக்கும் வெளிச்சம் பார்த்ததில்லை. ஏன், வெளிச்சத்துல உங்க முகத்தை கூட பார்த்ததில்லை. அந்த குழந்தை என்ன பண்ணும், உங்க சிலிர்ப்பு அதனுடைய விரல்கள் மூலமா போகும்போது ஒரு நிமிஷம் குலுங்கும். கண்ணுக்கு தெரியாத உங்க முகத்தை அண்ணாந்து பார்த்து, அப்பா என்னப்பா ஆச்சு, ஒரு நிமிஷம் இப்படி சிலிர்த்தீங்க. இல்ல நீங்க அம்மாவா இருந்தா, அம்மா என்னம்மா ஆச்சு, ஒரு நிமிஷம் சிலிர்த்தீங்க. என்ன சொல்ல போறீங்க? இது வரைக்கும் வெளிச்சம் பார்க்காத குழந்தைகிட்ட வெளிச்சம் மாதிரி எதையாவது ஒன்றை கற்பனை பண்ணி சொல்ல போறீங்களா? வெளிச்சமே உலகத்துல கிடையாது அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்ல அந்த மின்மினி பூச்சி வெளிச்சத்தையாவது உங்க குழந்தைக்கு காட்டணும்னு சொல்லி அள்ளி அரவணைச்சு குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுட்டு, அங்க பாத்தியா ஒத்த புள்ளியா தெரியுதே அதுதான் வெளிச்சம், நீயும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி பக்கத்துல போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா தூரத்துல தெரியக்கூடிய ஒற்றை வெளிச்சம் பக்கத்துல போக போக பெரிய ஒரு சூரிய பிரகாசமா கூட இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையை விதைக்க போறீங்களா? குழந்தை பக்கத்துல நிற்கும் பொழுது, வீட்டில் அதை சுற்றி 10 பேர் பெரியவங்க நிற்கும் பொழுது மீண்டும் மீண்டும் நம்ம வாய்க்குள்ள வரக்கூடிய வார்த்தைகளில் எந்த விதமான ஆரோக்கியமான நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையும் இல்லைன்னா குழந்தை எப்படி நாளைய பொழுத கண்ணை திறந்து பார்க்க முடியும்? பருவத்தே பயிர் செய்யலாம், ஆனா பருவத்தே பயிர் உங்க மனதில் விளைஞ்சிருந்தா மட்டும்தானே நாத்து பிடுங்கி அந்த குழந்தை மனசுல வைக்க முடியும். இது புரியாம தான் நம்ம என்ன பண்றோம், என் குழந்தை இந்த வார்த்தை பேசணும், என் குழந்தை நல்லதே பேசணும், என் குழந்தை நல்ல மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்லயும் அடுத்த வீட்லயும் எதிர்த்த வீட்லயும் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து குழந்தை வளராது. உங்களை பார்த்து மட்டும்தான் வளரும். தூளியை பிரித்து குழந்தைய பார்த்து அது முழிச்சிட்டு கண்ணை திறக்கும் போது பளீர்னு சிரிக்கக்கூடிய உங்கள் முகத்தை பார்த்து மட்டும்தான் குழந்தை வளரும். நீங்கள் சிரிச்சா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு சிரிப்பு. நீங்கள் முகத்தை சுருக்கினீங்கன்னா அந்த குழந்தைக்கு முகம் சுருங்கும். அது 5 மாத குழந்தையாக இருந்தாலும் 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் உங்கள் மனதில் பருவம் தவறாமல் பயிர் செய்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தை மனதில் அந்த நாத்தை பிடுங்கி உங்களால் நட முடியும். ஆரோக்கியமான பயிர்களாக நீங்கள் இருந்து அந்த ஆரோக்கியமான பயிர்கள்லேருந்து ஆரோக்கியமான விதைகள் வரும் பட்சத்தில் மட்டும்தான் ஆரோக்கியமான விதைகளை குழந்தைங்க மனசுல நம்மளால தூவ முடியும். குழந்தைய பார்த்து இதை பண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னால கண்ணாடியை பார்த்து உங்ககிட்ட இதை பண்ணு அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு அலசி பார்க்கணும். இன்னைக்கு அது இல்லாத வரைக்கும் என் குழந்தை எப்பொழுதுமே மொபைல் வச்சுட்டு இருக்கு, என் குழந்தைக்கு எப்பவுமே கோவம் வருது, 11 வயசு குழந்தை சீத்துன்னு விழுது, பொங்கி பொங்கி வருது, கோவமான கோவம் வருது, எங்கிருந்து படிக்கும்? ஆண்டவன் கோவமா ஒரு குழந்தைய படைக்கல, கோவத்தோட குழந்தை இறங்கி வரல. உங்க உடம்புல இருந்து மருத்துவச்சியோ அல்லது அந்த மருத்துவரோ குழந்தைய வெளியில எடுத்து காமிச்ச போது நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த குழந்தை அழுதுதே தவிர கையை காலை உதச்சிட்டு கதறிட்டு கோவத்தை வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா 5 மாச குழந்தைக்கு கோவம் வருதுன்னு நமக்கு ரொம்ப பெருமை, 6 மாச குழந்தைக்கு கோவம் வருதுன்னு ரொம்ப பெருமை. எந்த வீட்லயாவது குழந்தைய பார்க்கறதுக்காக நம்ம போறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் ஃபேனை அணைக்கிறேன், இவன் இப்பதான் குப்புற விழுந்து ஒரு 2 மாசம் ஆயிருக்கு, ஃபேன் அணைச்ச அடுத்த நிமிஷம் கோவம் வந்து தலையை எப்படி தரையில் இடிச்சுக்குவான் தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியாத மாதிரி அதனுடைய கோவத்தை பாராட்டி பாராட்டி பக்கத்துல சான்று கொடுக்க குழந்தை ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி எல்லாம் பண்ணா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி எல்லாம் பண்ணினா வந்த விருந்தினர்கிட்ட என்ன பாராட்டி பேசுவாங்க அப்படின்னு பருவத்தே நஞ்சான பயிரை குழந்தை மனசுல மறக்காம நீங்க விதைச்சதுக்கு அப்புறம் 5 வயசுல வீட்டுக்கு வந்த விருந்தாளி முன்னால கையில இருக்கிறத தூக்கி வச்சு காய் போய் கத்தி கீழே உருண்டு போடுற குழந்தைய தனியா கூப்பிட்டு கண்டிக்க முடியாது. பருவத்தை பயிர் செய் அப்படின்னா ஏதோ நெல் விதைக்கிற மாதிரியும் சோளம் விதைக்கிற மாதிரியும் கம்பு விதைக்கிற மாதிரியும் ராகி விதைக்கிற மாதிரியும் இல்லை. பருவத்தை பயிர் செய்ய ஆரம்பிச்சோம்னா பக்கத்துல நின்று பார்க்கணும். பொழுது போகாம உங்களாலையும் என்னாலையும் விலக முடியாது. மறுபடியும் ஒரு அம்மா கிட்டேயே வரலாம். ஆனா இந்த அம்மாவுடைய குழந்தை நான் சொன்ன இந்த 5ஆம் வகுப்பு குழந்தை அல்ல. இந்த அம்மாவுடைய குழந்தைக்கு 25 வயசு ஆயிடுச்சு. 25 வயதான அந்த நபர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் வேலைக்கும் வந்து சேர்ந்தாச்சு. கை நிறைய சம்பளம் மட்டும் இல்லை, மனசு நிறைய சந்தோஷம், தலை நிறைய அமைதி. சரி,
ஒரு வாரமாக அம்மா இவருக்கு சாப்பாடு போட்டுட்டு இவர் தூங்கினதுக்கு அப்புறம் கதவை சாத்திட்டு அம்மா சாப்பிட வருவாங்க. இந்த ஒரு வார காலமா என்னாச்சோ தெரியல, புரண்டு புரண்டு படுக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஒரு வாரமா அம்மா இதை பார்த்துட்டே இருக்காங்க. சரி, ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை, அலுவலகத்துல ஏதோ பிரச்சனை, அலுவலகத்துல ஏதோ பிரச்சனை, முகம் வாடியே இருக்கு, முகம் கண்ணி போயிருக்கு, என்கிட்ட பகிர்ந்து கொள்ளவே மாட்டேங்கிறாரு. அம்மா அடுத்த நாள் காலையில ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு 8வது நாள் காலையில சிற்றுண்டி இவருக்கு வைக்கும் பொழுது கண்ணுக்கு கண் மகனை பாக்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷம் அம்மா கிட்ட, பையன் என்னம்மா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. ஆமாம்மா, நிறைய பிரச்சனை இருக்கு, ஒரு முடிவெடுக்க முடியலம்மா என்னால. அடுத்த நிமிஷம் அம்மா சொல்றாங்க, உன் பிரச்சனை என்னன்னு நான் கேட்க போறதில்லை. 25 வயதான உனக்கு பிரச்சனை என்னன்னு அடையாளம் தெரியும், பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள், தீர்ப்புகள் அல்ல, தீர்வுகள் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும். அது அந்த அளவுக்கு உனக்கு ஆரோக்கியமான அறம் சார்ந்த வீட்டு சூழல் நான் கொடுத்துருக்கேன். உன் பிரச்சனை என்னன்னு அம்மா கேட்க போறதில்ல, சாஞ்சுக்கு தோள் அம்மா கொடுக்க போறதில்ல. ஆனா இந்த நேரத்துல உங்ககிட்ட மறுபடியும் ஒன்ன நினைவூட்டணும். என்ன? ஒரு வார காலமா பாக்குறேன், தூக்கம் இல்லாம புரண்டு புரண்டு படுக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு பல பெருமைகள் உண்டு. நீ நல்லா படிக்கிற குழந்தை, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய குழந்தை, எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய குழந்தை. ஒன்ன வாழ்க்கை துணையாக ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா அவள் சகல சௌபாகியங்களோடய இருக்கக்கூடிய பெண்ணாக நீ அவளை பார்த்துக்கோ, இந்த எல்லா நம்பிக்கையும் இருக்கு. ஆனா இந்த ஒரு வார காலமாக நீ புரண்டு புரண்டு படுக்கும்போது நான் இன்னொன்னும் சொல்லணும். எனக்கு ரொம்ப பெரிய பெருமைகள்ல ஒண்ணு, உன்னை பத்தி என்ன தெரியுமா? படுத்த உடனே தூங்குவேன், படுத்த உடனே தூங்குவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது முகம் அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும். நான் இது உங்ககிட்ட சொன்னதில்லை, ஆனால் நீ சாப்பிட்டு ஏதோ கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து படிச்சுட்டு நீ படுக்கும்போது உன் அரைக்கதை ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பேன். நான் பார்த்தேன் அப்படின்னா அமைதியாக நீ தூங்குறது, ஆழ்ந்த நித்திரை, அமைதியான சுவாசத்தோடு நீ தூங்குறத பார்க்கும்போது அப்பாடா, இன்னைக்கு என் குழந்தை செஞ்சதெல்லாம் நல்லதாக தான் இருந்திருக்கணும், இல்லைன்னா இப்படி தூக்கம் வராது அப்படின்னு நினச்சது உண்டு. ஒரு வார காலமாக நீ புரண்டு புரண்டு படுக்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னது. அடுத்தது என்ன? உன் பிரச்சனை எனக்கு தெரியாது, அதற்கு என்ன முடிவு நீ எடுக்க போறேன்னு தெரியாது, ஆனா ஒரு விஷயத்த நீ ஞாபகப்படுத்துறேன். உன் தூக்கத்தை ஒரு வாரம் ஒரு விஷயம் கெடுத்ததே ஆனால் அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். உன் தூக்கம் கெடாத அளவுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணுப்பா. இதுக்கு மேலே உங்கள் அம்மாவுக்கு படிப்பும் இல்லை, சொல்லிக் கொடுக்கக்கூடிய பக்குவம் இல்லை. அம்மா அவ்வளோதான், கொண்டு வந்த இட்லியை பரிமாறியாச்சு. பையன் சாப்பிட்டானான்னு பார்த்து எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, பையன் மனதில் வந்த சின்ன சலனம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக அவருக்கு ஒரு கையூட்டு கொடுக்கறதுக்காக யாரோ தயாராக இருந்தாங்க, லஞ்சம் கொடுக்கறதுக்கு யாரோ தயாராக இருந்தாங்க. தேவை இருந்தாலும் மனசு வேண்டான்னு சொல்லிச்சு. மனசுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எதையாவது பண்ண தொடங்கும் போது வேண்டாம் வேண்டாம், பண்ணாதே, தப்பு பண்ணாதே, தப்பு பண்ணாதேன்னு 10 தடவை சொல்லும். சி சுமார் அப்படின்னு ஒரு வாரம் அதை தட்டி உட்கார வச்சோன்னா என்ன சொல்லும் தெரியுமா? அதே மனசு சரி சரி பண்ணு, யார் பண்ணலை மாட்டிக்காம பார்த்துக்கோ அப்படின்னு அதே மனசு நம்மக்கிட்ட சொல்லும். இந்த அம்மாக்காரி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மனசாட்சி மாதிரி வந்து சொன்னது, ஒரு வார காலம் உருண்டு உருண்டு நீ படுக்கிற அளவுக்கும் மனசை ஏதோ வாட்டி இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லதாக இருக்காது. தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு கெட்ட வேலைக்குள்ளே இறங்கிடாதேம்மா. எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பருவத்தை பயிர் செய்யணும் ஏதோ பச்சை குழந்தைய பிடிச்சி மாவு பிசைகிற மாதிரி பிசையறது அல்ல. உங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களால சீர்படுத்த முடியுமா? நான் உள்ளே வந்த போது நிறைய ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கிற குழந்தைங்க அப்படின்னு நிறைய பேரை கொண்டு வந்து தாய் தகப்பன் ரொம்ப சந்தோஷமாக அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது ஒன்று உண்டு. ஆனால் கேட்கணும்னு நினச்சது சபையில் கேட்கும்பொழுது இனிமே ஃபர்ஸ்ட் இயர் கொண்டு வந்து சேர்க்க போகிற குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை 2ஆம் ஆண்டுக்கு உங்கள் குழந்தைங்க போகும்போது மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். கல்லூரிகளுக்கு கொண்டு வந்து முதல் வருடம் குழந்தைய சேர்க்கும் பொழுது கையில் ஒரு சின்ன பதப்பதப்பு இருக்கும். என்னதான் ராகிங் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு எழுதினாலும், சட்ட ரீதியாக தண்டனைக்குட்பட்ட விஷயம் இது அப்படின்னு சொல்லி இருந்தாலும், குழந்தையை கொண்டு போய் கல்லூரியில் விட்டுட்டு திரும்பி வரும்பொழுது திரைப்படங்கள்லையும் ஊடகங்கள்லையும் செய்தித்தாட்கள்லையும் செவி வழி செய்தியாக காதலையும் வந்து விழுந்ததை நினைச்சு இந்த 10 மாதம் சுமந்த தாயும் தோளிலும் நினைவிலும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தையும் எப்பொழுதுமே பயப்படுவாங்க. 3 மணிக்கு திரும்பி வர வேண்டிய குழந்தை 3:05 ஆகி 3:10 ஆகி 3:15 ஆச்சு அப்படின்னா மறக்காம மொபைல் குழந்தைக்கு போயிடும். செல்லில் கூப்பிடுவீங்க, எதா பிரச்சனையாப்பா, உன்னுடைய சீனியர்ஸ் ஏதாவது பண்ணாங்களாப்பா, எத்தனை பதட்டம், எத்தனை கவலை, எத்தனை அச்சம். சத்தியம் அப்படிதான் இருக்கணும் அம்மா அப்பா. ஆனா உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிற அன்னைக்கு முதல் நாள் எந்த தாய் தகப்பனாவது பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாரு போன வருஷம் இதே நேரம் நீ ஃபர்ஸ்ட் இயரில் கொண்டு போய் உன்னை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நீ திரும்பி வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஒரு 3 மாதம் நீ காலேஜில் பழகிற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன அச்சம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஐயோ
அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்திருக்காங்க. உன்னுடைய நண்பர்கள்னு 10 பேரை சேர்த்து வச்சுட்டு வேற தாய் தகப்பன் நெஞ்சில் தயவு செஞ்சு நெருப்பள்ளி போட்டுடாதேன்னு ஒரு அம்மாவோ அப்பாவோ உங்கள் குழந்தைகிட்ட சத்தியம் வாங்கியிருந்தீங்கன்னா பருவத்தே பயிர் செய்கிறீங்கன்னு அர்த்தம். என் குழந்தை செகண்ட் இயர் போன அடுத்த நிமிஷம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பக்கத்து வீட்டு குழந்தை 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அது பிரச்சனையே இல்லை. என் குழந்தை எல்கேஜி படிக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு இருக்கும். என்ன பண்ணுறோம்? நான் அந்த இடத்த தாண்டுற வரைக்கும் மிக உறுதியாக இருப்பேன். அந்த இடத்த நான் தாண்டியாச்சு அப்படின்னா என்னை விட பலவீனமான ஆள் யாரும் இல்லை. அனுபவத்துக்கு அப்பாற்பட்டு போகாமல் நான் மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு ஒரு இன்னொரு சின்ன அனுபவமும் கிடைச்சிது. கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகக்கூடிய அந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்துருப்பீங்க. 2 பேர் உட்காரக்கூடியது, 3 பேர் உட்காரக்கூடியது, அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பின்னால் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு முன்னால் ஒரு 18 வச்சுக்கலாம், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உருவத்தால் வளர்ந்தாலும் மனது பக்குவப்படாமல் அபாயகரமான மன முதிர்ச்சியின்மை உள்ள எல்லாரையுமே குழந்தைகளாக நினச்சி பார்த்தா மட்டும்தான் மன்னிக்கக்கூடிய தைரியம் நமக்கு வருது. இல்லைன்னா கண்டிக்கவும் வேணும், கண்டுக்கவும் வேணும், தண்டிக்கவும் வேணும். அவருக்கு ஜன்னலோரம் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு. உலகத்தை பற்றி அவருக்கு எந்த கவலையுமே இல்லை. காதும் கேட்காம இருக்கிற மாதிரி காதுக்குள்ளேயும் எதையோ போட்டாச்சு. கைவசம் இருக்கக்கூடிய பொருள்லேருந்து வரக்கூடிய பாட்டை கேட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு. அவரும் உங்களுடைய அம்மாவும் கூட பயணிக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கு அடுத்தது ரொம்ப சாதாரணமாக உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வயது முதிர்ந்த ஒரு 70 வயது ஒரு நபர். மிக சாதாரணமான ஒன்று. நமக்கு என்னமோ எல்லாரையும் இவங்களெல்லாம் பெருசுன்னு கூப்பிட்டு நச்சுன்னு கூப்பிட்டும் பழகி போயிட்டோம். எனக்கு முன்னால் பேசின ஐயா சொன்னது நான் இந்த மாதிரி இந்த இல்லத்துக்கு போனேன், நம்ம எல்லாம் அங்கே தானே போக போகிறோம் அப்படின்னு. உங்கள் எத்தனை பேர்கிட்டையும் நான் மறுபடியும் சொல்கிறேன், முதியோர் இல்லங்கள் எனக்கு மனதுக்கு மிக மிக நெருக்கமான விஷயங்கள். என்ன காரணம் தெரியுமா? முதியோர் இல்லத்தில் முதியவர்களே கிடையாது, முதியோர் இல்லத்தில் புலம்பல்கள் கிடையாது, முதியோர் இல்லங்களில் பெருசுகள் கிடையாது. என்னை விட 10 வயசு சின்னவங்க முன்னாலே எனக்கு முழங்கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொன்னாதானே எப்போ பார் புலம்பல். எல்லாருக்குமே அங்கே முதுகு வலிக்கும், எல்லாருக்குமே அங்கே முழங்கால் வலிக்கும், எல்லாருக்குமே 2 காதுக்கு 4 காது கடன் வாங்கி அடுத்தவன் பிரச்சனையை கேட்கக்கூடிய பக்குவம் இருக்கும். எல்லாருக்குமே நச்சு கிடையாது, எல்லாருக்குமே பிடுங்கல் கிடையாது. அதனால என் பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு 60 வயது 70 வயது நபர் பேசுனா ஒரு இளைஞன் மாதிரி என்னால் அதுக்கு நான் பிரதிபலன் காமிக்க முடியாது. இப்போ இவங்க உட்காந்துருக்காங்க, உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், 2 மணி ஆகிறதுக்கு முன்னால் தஞ்சாவூர் போயாச்சு. முதியவர் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அவருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அம்மா பக்கத்தில் பையன். அம்மாவுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. பையனை பார்க்கும்போது 18 வயசுக்கு நல்ல ஆஜானுபாகுவா அடிக்கும் தலைக்கும் வளர்ந்த ஒரு பையன். உலகத்தை பற்றி கவலையே இல்லை. அவரால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. காதை இறுக்கி மூடியாச்சு, அவராச்சு. அது காது கேட்கறது போக கையில் ஒரு புத்தகம் இருக்குது. அதுவும் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்தில் உட்காந்து அம்மா நிமிந்து பார்த்து குழந்தைய கண்ணால் அளவிட்டு, ஆஹா எப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு நான் தாயினும் அவ்வளவு சந்தோஷம். சரி, அம்மாவும் மகனும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. முன்னால் இருக்கக்கூடிய அந்த இதையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அந்த டேபிள் மாதிரி இருக்கக்கூடியது. அதில் இந்த முதியவரும் தனக்கான உணவு எடுத்து சாப்பிட்றாரு. முதுமைக்குன்னு சில குணங்கள் உண்டு. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி உடனே ஸ்பூன் எடுத்த உடனே 5 விரலும் ஒன்றா அதெல்லாம் பிடிக்காது. இந்த பச்சை குழந்தை எப்படி 10 தடவை பிடிச்சாலும் 15 தடவை ஸ்பூன் கீழே விழுமோ அந்த மாதிரியே 60 தாண்டி 70 தொடும்போது கை நடுக்கம் வரும், வாய்க்குளறல் வரும். எல்லாமே இயல்பாக இருக்கிறது தான். ஆனால் இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. ஏதோ நமக்கு முதுமையே வராத மாதிரியும் முதியவர்கள் எல்லாம் உலகத்துலேருந்து வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆவேசமாக அம்மா அப்பா இளைய தலைமுறை இருக்கிறதுனால இந்த அம்மா சாப்பிட்டாச்சு. அந்த பையன் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் அவர் எழுந்திரிச்சிட்டாரு. பையன் எழுந்திரிச்சு அடுத்த நிமிஷம் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லிங்கிற மாதிரி அம்மாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. அந்த இடத்துல எப்படி எழுந்து நிற்கிறது கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். பையனுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. என்ன வேணும்? கையிலிருந்து சாப்பாடு எடுத்து வாய்க்கு கொண்டு போகும்போது பாதி பருக்க கீழே விழக்கூடிய அந்த வயது முதிர்ந்த நபர் இப்போ எழுந்திருச்சு இந்த இளைஞன் போய் கை கழுவிட்டு வர இடம் கொடுக்கணும். அம்மாவுக்கும் பொறுமை இல்லை, பையனுக்கு பொறுமையே இல்லை. அவ்வளோவேதான் அப்படிங்கிறாரு. அம்மாவை கையால் இப்படி அடிக்கிறாரு. அம்மா திரும்பி அந்த யாரோ சம்பந்தமில்லாத அந்த பெரியவர்கிட்ட கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா பையன் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவே தான். இதெல்லாம் பார்த்து பார்த்து பக்குவப்பட்ட அந்த பெரியவர் அந்த தட்டை மறுபடியும் எடுத்து இப்படி பேலன்ஸ் பண்ணி அதை எடுத்து மூடி, நமக்கு தெரியும் நம்ம உட்கார இடத்துல அந்த கிளிப்பை போட்டாலும் அந்த மறுபடியும் விழும். அதை மறுபடியும் எடுத்து அவர் விதமாக மூடி மெதுவாக எழுந்திரிச்சு நின்னார். இந்த பையன் போயாச்சு. போன சுட்டில் இவர் மறுபடியும் உட்காந்து மறுபடியும் சாப்பிட தொடங்கும் போது அவன் பையன் வந்தாச்சு. மறுபடியும் சூழ்னு பள்ளி கொட்டுறாரு. கால் மாற்றி அவன் வைக்கிறாரு. அவர் எழுந்திரிக்கணுமா, அவன் மறுபடியும் போகணுமா, உள்ளே உட்காரணுமா, விட்ட பாட்டை மீண்டும் கேட்கணுமா, பாதி படித்து விட்ட வாட்ஸ்அப்பை மறுபடியும் பார்க்கணுமா. நான் அப்பவும் கண் திறந்து பார்த்துட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயத்தை, அம்மாக்காரி கண்டிப்பாளான்னு பார்த்தேன். உங்க முன்னால மறுபடியும் ஐ வுட் லைக் டு ரெஜிஸ்டர். பருவத்தே பயிர் செய்யணும் அப்படின்னா
தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் அறம் பிறழ்ந்து போகின்றன அப்படிங்கிற உணர்வு இல்லை, சொரண வேணும். உணர்வு மனதில் வரணும். யார் வீட்டிலையோ அவர் யாருக்கோ அப்பா, யாருக்கோ தாத்தா, யாருக்கோ பெரியப்பா, யாருக்கோ மாமா, யார் கண்டா நீங்களும் நானும் அந்த சீட்ல உட்கார்றதுக்காக அவர் எத்தனையோ பெரிய தியாகங்களை அவர் அளவுல பண்ணிட்டு வந்திருக்கலாம். முதுமைக்கு மரியாதை கொடுக்கணும்னு அம்மாக்காரி சொல்லி இருக்கணும். அங்க மறுபடியும் கையை பசஞ்சிட்டு அம்மா நின்று அந்த பெரியவரை எழுப்பி இந்த பையன் போய் உட்காந்து ஏதோ விக்ரமாதித்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த பெருமிதத்தோட அந்த பையன் வரங்க உட்கார்ந்தார். சுண்டி சுருங்கி மனசு வாடி போனதங்க. நீங்க படித்த படிப்பும் வாங்கிய பட்டங்களும் வாங்கக்கூடிய பணமும் அரைக்காசுக்கு செல்லாது. இந்த நாடு முதுமையை கொண்டாடும் நாடு. இது அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். இது this has to become a national character. அலட்சியமும் இளமைக்கு நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய அவகாசங்களும் தாய் தகப்பனும் அடுத்த தலைமுறையும் கண்டிச்சு நிறுத்தலை அப்படின்னா இந்தியாவின் 65% இளைஞர்களானது மார்தட்ட முடியாது. கையை பிசைஞ்சிட்டு பயந்துட்டு நிற்க வேண்டிய காலத்துக்கு வரும். பொறுப்பில்லாத இளைய சமுதாயம் எந்த நாட்டுக்கும் மூலதனம் அல்ல, மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இது சொல்லி கொடுக்க வேண்டியது நாம. பக்கத்துல நின்று அம்புக்குறிகள் மாறி தடம் பொருளாதே தடம் பொருளாதேன்னு சொல்ல வேண்டியது நாம. உங்ககிட்ட இன்னொரு விண்ணப்பத்தையும் வைக்கிறேன். எல்லாம் சுபிட்சமாக இருக்கும்பொழுது எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப சுலபம். எல்லாம் கஷ்டமாக இருக்கும் பொழுதும் நல்லவனாக இருந்தா மட்டும்தான் தக்க பருவம் பார்த்து ஆரோக்கியமான சிந்தனைகளை நீங்க பயிர் செஞ்சிருக்கீங்க. சுனாமி இந்தியாவில் மட்டும் அடிக்கல, சுனாமி ஜப்பான்லயும் அடிச்சுது. சுனாமி ஜப்பான்ல அடிச்சு குடும்பங்கள் எல்லாம் சிதறி காணாம போன ஒரு சூழல்ல சுனாமி அடிச்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. குடும்பத்தை மொத்தமா தொலைஞ்ச ஒரு 10 வயசு குழந்தை அங்க நிற்கக்கூடிய மிக நீண்ட கியூல அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கு. குடும்பத்தை பார்க்கல, அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது, கூட படிச்சவங்க யாருமே இல்லை. செதறி கிழிச்சு நார்நாரா போட்ட அந்த சுனாமியில அந்த நீண்ட வரிசையில ஜப்பான்ல ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன், உங்க வீட்டு எங்க வீட்டு குழந்தைங்களே கணத்துல எடுத்துக்கோங்க, நிற்கக்கூடிய அந்த குழந்தைய பேட்டி காண்றதுக்காக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையா பேட்டி கண்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பத்திரிகை நிருபர் இந்த 10 வயசு வாடி வத்தி வதங்கி போன குழந்தைகிட்ட வந்து நின்று பேச்சு கொடுக்க வரும்பொழுது நீ சாப்பிட்டு எப்போ நாளாச்சு அப்படின்னு கேட்கும்போது பையன் சொல்றான் 3 நாள் ஆச்சு, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. அடுத்த நிமிஷம் தன் தோளில் தொங்கக்கூடிய பையிலேருந்து ஒரு ரொட்டி துண்டையும் ஒரு பாட்டில் தண்ணியையும் அவங்ககிட்ட கொடுத்து இப்போ சாப்பிடு சாப்பிடு விழுந்துருவ போல இருக்கு அப்படின்னு அந்த பத்திரிகை நிருபர் சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த ரொட்டி துண்டையும் அந்த தண்ணியும் வாங்கிட்டு அந்த குழந்தை நேர அந்த கியூனுடைய முன்னால ஓடி போய் எந்த ஒரு ஆபீசர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரோ அவர் கையில இதை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கியூல நின்னுட்டானா. என்னன்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, ஏண்டா நீ சாப்பிட கொடுத்தேனேன்னு சொல்லும் போது அவன் சொன்னது, இந்த கியூல நிக்கிற எல்லாருமே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, இந்த கியூல நிக்கிற எல்லாருமே சுத்தமான தண்ணி பருகி ஒரு 3 நாள் ஆச்சு, என்னுடைய டர்ன் வரும்போது வரட்டும். இந்த குழந்தை அதனால சொல்லவே இல்லை, தாய் தகப்பன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒபாமா சொன்னது ஒன்று உண்டு, அதோட நான் முடிக்கிறேன். பருவத்தே பயிர் செய், நீங்க உழவர்களாக கருதுவீர்களே ஆனால் களை உங்க கண்ணுக்கு தெரியணும், கல் உங்க கண்ணுக்கு தெரியணும், முள் உங்க கண்ணுக்கு தெரியணும். எத்தனை காலம்தான் நான் களை எடுப்பேன்னு சொல்லாதீங்க. களை எடுக்கிறதுக்காகத்தான் தாய் தகப்பனாகவும் ஆசிரியராகவும் மூத்த தலைமுறையாகவும் நாம பிறந்திருக்கோம். காலை வீசி இந்த ரோட்ல நீங்க நடக்கணும்னு உங்க குழந்தை கால தங்கத்தால செருப்பு போட்டாலும் சாலையில முள்ளும் கல்லும் சாக்கடையும் சகதியும் இருக்கிற வரைக்கும் உங்க குழந்தைக்கு அபாயம். அதீதமான சுயநலத்தை மனசுல நீங்க வாங்கிக்கிட்டு செஞ்சாலும் சரி, அடுத்த தலைமுறையை மதிக்கணும்னு உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்காத வரைக்கும் களையும் கல்லும் முள்ளும் பார்க்கும் போதெல்லாம் கையில ரத்தம் கசிய கசிய எனக்கு முன்னால போன அத்தனை பேரும் எடுத்து வீதியை செப்பனிட்டதுனால தானே நான் நல்லா இருக்கேன், எனக்கு பல்லக்குல எல்லாரும் தூக்கும் பொழுதெல்லாம் நான் அடுத்தது பல்லக்கு தூக்கணுமே அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை உணர்த்தாத வரைக்கும் பட்டங்கள் படித்து மகா மேதைகளாக நம்ம குழந்தைங்க ஆகலாம், பெரிய பெரிய நபர்களாக ஆகலாம். வெளிநாட்டுல ஒரு காலம் உள்நாட்டுல ஒரு காலம் தாண்டி தாண்டி தாண்டவும் ஆடலாம் குழந்தைங்க. ஆனா ரோட்ல போகக்கூடிய அடுத்த இன்னொரு நபருக்கு ஒரு விதமான பிரயோஜனமும் உங்க குழந்தைங்களால இருக்க போறது இல்லை. பயனில்லாத களைகளை மட்டுமே பயிர் செய்ய போறோம்னு முடிவெடுத்துட்டா வாழ்த்துக்கள். இல்லைங்க, களை எடுக்கிறோம், இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி போறோம், உட்காடுறோம், குழந்தைகிட்ட கண்ணு பார்த்து சொல்றோம்,
வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, சாப்பாடை வீண் பண்ணாதே. உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒரு கேக்கை வாங்கி கொடுத்தா அதை வெட்டுறேன் பேர் வழின்னு 10 பேர் முகத்தில் தேய்க்காத கேக்கை. அந்த கேக்கை பண்ணவனுக்கு அவன் குழந்தைக்கு ஒரு கேக் வாங்கி கொடுக்க முடியாது. உணவை வேஸ்ட் பண்ணாதே, உடைய வேஸ்ட் பண்ணாதே. அப்பா அம்மாவுடைய கஷ்டம் புரிஞ்சுக்கோ. பக்கத்து வீட்டு குழந்தைகிட்டே அப்போ என் கஷ்டங்களை சொல்ல முடியும். பார்த்து பார்த்து என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாமல், என் குழந்தை எந்த கஷ்டப்பட்டாலும் அதை தாண்டி வர சக்தியை தெய்வமே கொடு, கல்வியே கொடு, என்னுடைய நாடே கொடு அப்படின்னு கெஞ்சக்கூடிய மிக சாதாரணமான தாய் தகப்பனா நீங்கள் இருக்கணுங்கிறது தான் பிரார்த்தனை. தெய்வத்துக்கு நிகராக நீங்கள் இருக்கலாம். தெய்வங்கள் ரொம்ப அதிகமாக போச்சு. நமக்கு சாதாரண மனிதர்கள் தான் கையில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சாதாரண தாய் தகப்பனா சாதாரணமான குழந்தைங்களை நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் அப்படிங்கிற எண்ணங்களை தினம் பயிரிட்டு, தினம் களையெடுத்து, தினம் நீர் பாய்ச்சி, தினம் நீர் அதுக்கு உரமூட்டி வளர்ந்து அந்த குழந்தை ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கும் பொழுது குழந்தை உங்களை பாராட்டணும். பச்சையாக இருக்கக்கூடிய இலைக்கு கை தட்டுவோம், பூவுக்கு கை தட்டுவோம், காய்க்கு கை தட்டுவோம், கனிக்கு கை தட்டுவோம், ஏன் விட்டா ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்குவோம். குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, காயும் கனியும் இலையும் பூவும் இவ்வளவு அழகாக இருக்கிறதுக்கு கைத்தட்டல் பெறாமல் வெளிச்சத்தை கண்ணால் பார்க்காம இருட்டுக்குள்ள மோதி மோதி ஓடி ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் இருக்கக்கூடிய வேர்களுக்கு குழந்தைங்க நன்றி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பருவத்தே நீங்கள் எல்லாரும் பயிர் செஞ்சீங்கன்னு அர்த்தம். பார்த்தீனியம் கூட பயிர் மாதிரி தான் விளையுது. அதுக்காக பறித்து சாப்பிட முடியுமா என்ன? உட்காருங்க. அடுத்த வீட்டு குழந்தைக்கு உதவுங்க நான் சொல்லவே இல்லை. சுயநலமாக இருங்க, அதீதமான சுயநலமாக இருங்க. உங்கள் குழந்தைய ஒழுங்காக வளர்த்து நீங்கள் இறக்கி விட்டீங்கன்னா 65% இந்திய இளைஞர்கள் எதிர்காலத்தை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய அடிப்படை தகுதி நமக்கு கிடைக்கும். பொங்கல் வருது, போட்டு எரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வச்சுருக்கோம். இந்த போட்டு எரிக்கிற விஷயத்தில் நாம்ளா பல வேண்டாத கற்பனைகள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மறக்காமல் போட்டு எரிக்கலாம். பொங்கக்கூடியது அன்பாக இருக்கட்டும், பொங்கக்கூடியது மனநிறைவாக இருக்கட்டும், பொங்கக்கூடியது நல்லெண்ணமாக இருக்கட்டும், பொங்கக்கூடியது சுபிட்சமாக இருக்கட்டும், பொங்கக்கூடியது பருவத்தே பயிர் செய்து விளைந்த நல்ல அறுவடையாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.